யாரு இல்லை அவர் சொல்லக்கூடாதுங்கிறதுலங்க, அவர் சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். இப்போ சொல்றது என்ன, எதை வேணாலும் யாரையும் சொல்லிடலாம், எதை வேணாலும் சொல்லலாம். அவர் ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத நம்ம விவாதம் பண்ணுவோம். ஒரு மேடையில் ஏன்ட்ட வர சொல்லுங்க, நான் விவாதம் பண்ணுறேன். அவரை பற்றி அவங்க மச்சினா இருக்கார் இல்லையா, சார்லஸ் மார்க்சின் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பல ரகசியங்களை சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசுவோம். நீ ஒரு நல்லவனா ஒழுக்கமா, பர்சனல் அட்டாக் இல்ல, பர்சனலான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்கண்ணே. இல்ல தவறு, நான் சொல்றது கேளுங்கண்ணே. ஒரு சிஎம்ங்கிறவர் நம்ம மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்வாக பண்ணியிருக்கோம். அவருக்கு வேற வேலை இருக்கோ இல்லையா? இவன் சவாலுக்கு கூப்பிட்டுருக்கு. அதே மாதிரி சிஎம் மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் அவர்களை பயந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ரஜினியை மாதிரி ஒரு துணிச்ச நாள் நான் கூட இருந்து 9 படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் கூட 9 படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை மாதிரி ஒரு துணிச்சல் ஆள் பார்க்கவே முடியாது. சிஎம் அவர்களை சொடுக்குப்பட்டு சொன்னார், தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒரு துணிச்சல் மிக்கவர். இவர் பேசுவாரா? விஜய் வந்து அம்மா எப்படியாவது எனக்கு காப்பாற்றி எப்படியாவது படங்கள் கொடநாட்டில் போய் கெஞ்சி கூத்தாடினவரை ஒரு தலைவராக நீ சொல்லிட்டு இருக்கா. அதனால் அவருக்காக அவர் கேட்கல. இந்த நாட்டில் அவங்க இருந்தால் நாட்டை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு துணிச்சல் அவர் சிஎம்ஏ பேசுனார். ரஜினிகாந்தை அவரை பயந்தாங்கொல்லின்னு நீ சொல்கிற. அப்போ உனக்கு வாயில் வரதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நாகரிகமாக பேசு. ரஜினிக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு இல்லையா? இத்தனை வருடம் ஒரு கண்டக்டராக இருந்து எங்கேயோ இருந்து வந்து இன்னைக்கு படிப்படியாக உழைத்து முன்னுக்கு வந்தவர். நீ உழைக்காம முன்னுக்கு வந்தவன் உழைச்சவனை பற்றி பேசும்போது நாங்கள் கேட்க தான் செய்வோம். இது பர்சனல் கிடையாது, உண்மை. அடுத்து நான் வேற எதுக்கு வரேன். நீங்க விஜய் கூட ரொம்ப காலமா இருந்திருக்கீங்க. ஆமா. விஜயோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆமா. இப்போ விஜயை வந்து ஒரு கட்சி வந்து ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் அதுல என்ன மாதிரி முடிவு எடுப்பாருன்னு நீங்க அனுமதிக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு? விஜயை பொறுத்த மட்டும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் இருக்கும். நான் அவர் கூட பயணப்பட்டவன் என்கிற முறை தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது சார். ஒரு பால் விற்கிற பையன் ஒன்றை தேடி அடிபட்டு இன்னைக்கு வர கிடக்கிறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்ததே குறை சொல்கிறீங்க அணில்கள்லாம். அதாவது ஒன்றை தேடி வந்த ஒரு பால் விற்கிற ஒரு ஏழை ஒரு தகப்பனாருடைய பையன் இன்னைக்கு வந்து அவனுக்கு அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணது காசு இல்லை. உடனே போகணுமா போண்டாமா சார்? பப்ளிசிட்டி கிடைக்கணும். உடனே கள்ளச்சாரம் விற்று செத்தவன் வீட்டில் போய் அழுதுட்டு இருக்கேன் போய். அதாவது நடிப்பு வேற, அதை நடிப்பை வாழ்க்கையில் நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் மனைவி அவருக்கு மேலே இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து பாருங்க, அங்கே போயிடுவார். என்ன போயின்னு பாருங்க சார். ஆரம்பத்திலிருந்து இதே பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அத்தனை கட்சியும் இங்கே வந்து சேர்ந்துருவாங்க, அத்தனை தலைவர்களும் ரெடியாக இருக்காங்க. தலைப்பு செய்திகள் எல்லாம் வருது. நானே பயந்துப்பட்டு இவ்வளோ ஒரு வார பொய் செய்திகளை கொடுக்கறது, பொய் தகவல்களை கொடுக்குது. அதுக்குன்னு மீடியாவுக்கள் ஆட்களை 250 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க தவறான தகவல்களை கொடுக்கறதுக்கு. நீ நியாயமாக உழைச்சி நியாயமாக வா. நான் ஏன்ட்ட சொல்கிறேன் சார், அணில் குஞ்சுகள்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க. உண்மையிலே உழைக்காமல் 50 வேலை பார்த்துருக்கேன் சுற்றி. பிடி செல்வகுமார் அவர்கிட்ட இருந்தேன், நொட்டுன இருந்தேன்னு சொல்லுவாருவேன். அவர்கிட்ட தான் இருந்தேன். ஆனால் நான் என் உழைப்பை பற்றி யாராவது போட்டிருக்கீங்களா? என்னை பற்றி தெரியாது. பிகின் த ஸ்க்ரீன் பின்னால இருந்து வேலை பார்த்தேன். ஆனால் யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு நடிகனாக இருந்த உடனே எல்லாருக்கும் அவர் உத்தம புத்திரர், உலகத்தில் இந்த கடவுள் புத்துட்டு வந்துட்டாருன்னு போடுறீங்க. ஆனால் பின்னால் இருந்து உழைச்சவங்க பற்றி, அவங்க அப்பாவை பற்றியோ பின்னால் இருந்து எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கங்க பற்றி எங்கேயா போடுறீங்களா? எவ்வளோ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எப்படிலாம் இரவு பகல் பாராமல் உழைச்சிருப்போம். எனக்கு வேதனையாக இருக்கும் சில கமெண்ட்டுகள்லாம் பார்க்கும்போது. உங்களுக்காக தடவை பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரசிகர்கள் உங்கள் தொண்டர்கள்னு பேரில் உங்கள் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் குடும்பத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் அப்பா அம்மா அத்தனைவருடைய உழைப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிடுறேன், விஜய் மாதிரி ஒரு நடிகரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இளைய சமுதாயமே அழிந்து போய்விடும், இந்த நாடு அழிந்து போயிடும். ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய தப்பு. எல்லாமே அத்தனையும் நடிப்பா கோபால் ஒரு படத்தில் கேட்பாங்க. சரோஜா தேவி, சிவாஜி, அத்தனையும் நடிப்பு. நான் தானே சொல்றேன், எனக்கு தானே தெரியும். 27 ஆண்டுகள் அவங்க பெட்ரூம் முதல், அவங்களுடைய பாத்ரூம் முதல், அவங்களுடைய டைனிங் முதல் போய் கூட ரத்தமும் சதையுமா வாழ்ந்தேன் நான். எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பண்ண மாட்டார் சார். அரசியல் ரீதியா அவர் வந்து சீரியஸான முடிவு எடுப்பாரா அல்லது சும்மா இதோட போகலாம் சார்? அவர் விளையாட்டுத்தனமா போறாரு. விளையாட்டுத்தனமா ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளிநாட்டுக்கு போவார், இல்லை எங்கேயாவது பஞ்சகர்மாவுக்கு போவார், எங்கேயாவது போய் மாட்டிக்கிட போவார். அதை ரசிகர்கள் பாவம், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல சார். அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கும் எதிர்காலம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். அவரை நம்பி அவர் போட்டு அப்படியே போயிடுவார். அவங்க அப்பா அம்மையுமே தூக்கி துறப்பட்டவர் சார். அப்பா மேலே கேஸ் போட்டு எவனா கூண்டில் ஏற்றினது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூண்டில் ஏற்றினவருக்கு அவருக்கு சென்டிமெண்ட்டு தெரியாது. ஏன்னா அவர் வெளியே வந்து மக்களோட மக்களாக ஒரு டீ கடையில், ஒரு சாதாரண சலூனில் சாதாரண மக்களோட பழகியிருந்தால் தெரியும்.
ஒரு இல்லை சிஎம் பேச்சு அவருக்கு சவாலுக்கு கூப்பிட்டார்ல, அதுக்கு சொல்கிறேன். 50 ஆண்டுகள் அரசியலில் கஷ்டப்பட்டு வந்தவர், அடிபட்டு வந்திருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு, போராடி இருக்காரு. நீ எங்கேருந்து வந்துட்டு நீ வந்து அவர்கிட்ட சவால் கூப்பிடுற? நீங்கள் விஜய் சொல்கிறீங்க, விஜய் என்ன கஷ்டத்தை பட்டுக்காருன்னு இவங்கெல்லாம் ஒரு தலைவர்களாக சொல்கிறீங்க. அவர் தனிப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டேன், என் பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டேன், மக்கள் பிரச்சனை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம் சொல்லி மக்களை கூப்பிடுறாரு. சரி தனி பிரச்சனையா? உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு ஒன்றும் பண்ண தெரியல. உன் கூட 27 ஆண்டுகள் வேலை பார்த்த பிடி செல்வகுமார் யாருன்னு உனக்கு தெரியல. உங்கள் அப்பாவை யாருன்னு தெரியல, உங்கள் அம்மாவை யாருன்னு தெரியல, உன் தாய் மாமன் எஸ்என் சுரேந்தர் தெரியல, உனக்காக படம் எடுத்த அத்தனை ப்ரொடியூசர்களை உனக்கு கண்ணுக்கு தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியனை தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டைரக்டர்களை சொல்ல தெரியல. எங்கேயாவது சொல்லியிருக்காங்க சார்? எங்கேயாவது சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம்? உச்சத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த உச்சத்துக்கு வர்றது எல்லாருடைய உழைப்பும் இருக்கா இல்லையா? அதில் இவங்க அப்பாவும் அம்மாவும் யாரும் தெரியலன்னு சொல்றீங்க. யாரு? எஸ்எஸ்சியும் அவங்க அம்மாவும் யாரும் தெரியலன்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ கூட ரீசன்ட் நடந்த ஆடியோ லான்ச் கூட அப்பாவும். அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். எஸ்எஸ்சி சார் கூட இப்போ எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு ஒருக்க பார்த்து நேருக்கு நேராக பேசுகிற ஆள், டைரெக்டாக 1-2 பேசுகிற ஆள். அவர் வேறு வழி இல்லாமல் போகிறார் சார். என்கிட்டே சொல்லியிருக்காரு, எனக்கு யார் செல்வகுமார் ஒரே பையன், எனக்கு கொல்லி போடணும்னா யார் வரணும், வேறு வழி இல்லை செல்வகுமார். அவரும் போராடி பார்த்தாரு, கிட்டே சேர்க்கல. எந்த இடத்துல சேர்த்து அவருக்கு பதவி ஏதாவது கொடுத்தாங்களா? வழி இல்லாம தான் போயிட்டு இருக்காரு. எஸ் சார். சார் வந்து சேர்ந்திருக்கல ஒரு பீடனா பரவாயில்ல, 5 பீடைகள் இருந்தா 5 சகுனி சகடைகள் பான்பராக் ரவி ஒருத்தனாவது நல்லவனா இருந்தா பரவாயில்ல சார். நாங்க இருந்தவங்க 4 பேரும் நல்லவங்க, 4 பேரையும் வெளியே தள்ளிட்டாங்க. அழகா பூ மாதிரி வெளியே தள்ளிட்டாங்க. இப்ப சகுனி சகடைகளும் பான்பராக் ரவியும் கள்ள லாட்ரி, திருட்டு லாட்ரி, திருட்டு வழியில வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். விஜய் மேல இவ்வளவு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கீங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கீங்க சார். இருக்கும்போது ஆமா, இதை ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்றேன். ஒருத்த கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்து அவனுக்கு தான் ஊழியனுக்கு உண்மையாக தான் இருப்பேன், உண்மையாக தான் இருந்தேன். அவங்க எல்லா மேடையிலையும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எவனையும் காப்பாற்ற மாட்டார். 42 வரை என்னைக்கு செத்த இடத்துல இருந்து 100 மைல் ரேஸில் ஓடினாரோ அத்தனை பத்திரிகைகளும் துரத்துறீங்க. என்னைக்கு அன்னைக்கு ஓடினாரோ அன்னைக்கே இவர் இந்த நாட்டுக்கு அன்ஃபிட். நிற்கணும் சார். என் உயிர் போனால் பரவாயில்ல, என்ன நேடி வந்த என் ரசிகன் முக்கியம், என் தொண்டன் முக்கியம். அங்கே இருந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் சார், இந்த டைலாக் சொல்லியிருப்பேன், உசுறு என் மசுருக்கு சமம் நீ சொல்லியிருப்பேன் கூட இருந்து. நான் பிஏ இருந்திருப்போம்னா ஓட விட்டுருக்க மாட்டேன். ஆசை எதுக்கு சார்? நான் நல்லா தான் இருக்கிறேன். இன்னைக்கு 100 வருஷத்துக்கு என்னால் வேலை பார்க்குறாங்க சார். நான் உழைப்பாளி சார். என் கூட வந்து எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், இல்லை சென்னையில் கேட்டு பாருங்கள், எவன் குடும்பத்தையும் அழிச்சது கிடையாது. என்னால் 100 வருஷம் சென்னையிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் என் கூட வந்திருக்காங்க, யார்ட்டையும் வேணாலும் கேட்டு பாருங்கள், இல்லை எங்கள் ஊரில் வந்து விசாரிச்சு பாருங்கள். எனக்கும் ஊர் இந்த ஊர் தான், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா காயப்படுத்துறாரு கூட இருந்து. நான் என்ன மட்டும் இல்லை, அத்தனை வரையும் நல்லவங்களை துரத்திட்டாரு சார். இவங்க திரும்ப வந்து ஒரு நடிகன்கிற ஒரு மாயை இருக்கு இல்லையா, ஒரு போலி இருக்கு இல்லையா, இந்த போலியை நம்பி ஏழைகள் சார், பாவம் சார், அப்பாவிகள். நான் ஒரு தடவை அடித்தோம்னா 100 தடவை அடிக்கிற மாதிரி. அது வந்து ரஜினி சார் சொன்னது. ஒரு யார் அடித்தா பொறி கிழங்குமா அவன் பேர் தமிழ்னு சொன்னா இவன் பெரிய வீரன் போலுக்கு. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பொம்பளை, அதாவது திருப்பாச்சி படத்தில் அந்த அண்ணன் வந்து தங்கச்சிக்காக அந்த ரவுடிகளெல்லாம் அழிச்சுருவார்லானே, அதனால அவர் நல்லவர். படத்தை பார்த்து, அது படம், நிழல் வேற நிஜம் வேற. அவரால் ஒரு ஆளை கூட அடிச்சு தள்ள கூட முடியாது அவரால். கண்டிப்பாக போக மாட்டேன் சார். நானே பாவ விமர்சனம் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அவங்க கூட இருந்து பாவம் செய்துட்டேன். அந்த பாவத்துக்கு விமர்சனமா ஏதாவது இந்த மக்களுக்கு சரின்னு நினைக்கிறேன். திரும்ப நீங்களே இந்த கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஒரு பெண் அவங்க கூட, நான் சொல்றேன் கேளுங்க சார், ஒரு பெண் ஒய்ஃப் சார், 27 ஆண்டுகள் காதல் மனைவி, 27 ஆண்டுகள் இருந்தவங்க, அவங்கள வந்து ஒரு திமுக கட்சிக்காரன் வந்து மாற்றி போய், இல்லை வேற ஒரு கட்சிக்காரங்க அவங்கள வந்து மனசை மாற்றி அவங்கள கூட்டிட்டு போடுறாங்க. சார், அவரோட இந்த தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வந்து அவர் அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பாக சார். நீங்கள் உங்கள் அப்பனை பார்க்கல, உங்கள் பிள்ளைய பார்க்கல, உங்கள் வீட்டை பார்க்கல, உங்கள் குடும்பத்தை பார்க்கல, உங்கள் தெருவை பார்க்கல. நீ வந்து பறந்து போய் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்து, மக்களெல்லாம் வளர்த்து, மக்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லது செய்துருவாரு நீ நம்புறோம். நம்ம கூட்டம் போகும். அதுக்கு நான் சொல்கிறேன் சார், ஒரு நடிகர் சார், ஒரு நடிகை யாராவது ஒரு குல்கு சில்கு இல்கு இப்போ ஏதாவது நயன்தாராவை எந்த நடிகை வரட்டும் சார், கூட்டம் கூட தான் செய்யும் சார். அது இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் இவன் அவனில் கிடையாது. எல்லா கட்சிக்காரனும் விஜய் வரட்டும் பார்க்க போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறேன், திமுக கட்சிக்காரன் போவான், அதிமுகவும் போவான், பிஜேபிக்காரங்க போவாங்க, காங்கிரஸ்காரங்க போவாங்க. எல்லா கட்சிக்காரும் ஒரு நடிகர் வந்தால், ஒரு வேலை தோட்ட வேலை பார்க்குறவங்க, இந்த வேலை ஏதாவது ஒரு நேரடியாக பார்க்க முடியாத ஒரு நடிகரை, ஒரு கதாநாயகன், பெரிய கதாநாயகன் சார். அதனால அது அவ்வளோ ஓட்டாயிடுமா?
அவர் 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 பின்னாடி இவ்வளவு பேர் நாங்க உயிரே கொடுப்போம்னு சொல்லவங்க நிக்க யாரு? அது சரியா தப்பாங்கிறது வேற. அவரால அவுட்கம் என்ன இருக்கும்? இந்த ஒரு 10-15 பேர் அவரோட ரோல் என்னவா இருக்கும்? அதான் சொல்றேன் சார். ஒரு 10 பேர் நின்றுட்டு நான் அதை அப்படி பண்ணிடுவேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், இவங்கெல்லாம் இப்படி பேசின உடனே இந்த நாடு மக்கள்லாம் திரும்பி கலாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல அவுட்கம் என்னவா இருக்கும் நீங்க ஒரு அவுட்கம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 234 தொகுதியில விஜய் முதல் அத்தனை பேரும் டெபாசிட் இழப்பார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் போகலன்னா பிடி செல்வகுமார் யாருன்னு நீங்க கேளுங்க சார். சார் இந்த விஜய் ஊழல்வாதியா அந்த சித்தரிக்கிறது அமலாக்கத்துறை சோதனை அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும். தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் அவர்களுக்கு திமுகவின் வர்த்தக அணி மாநில துணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கன்னியாகுமரி தொகுதியில் தீவிரமாக 7 வருடங்களாக 25க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் கலையரங்கள் கட்டி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். தற்போது உங்களுடைய கேள்விகளுக்கு இன்றைய அரசியலுக்கு உட்பட்டு உங்களுடைய கேள்வி வைக்கும்படி தாழ்மையுடன் கலப்பை மக்கள் இயக்கத்தின் இணையதளப்பாளர் பொறுப்பை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பானவர்களே வணக்கம். இது எதுக்குன்னா, நேற்று ஒரு இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டுருக்கிறாரு ஒருத்தர். அது யாருன்னா அந்த தற்கொலை கழகத்தினுடைய வளர்ந்து கட்டாண்டி சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் யார், நம்ம ஆதவ அர்ச்சனா. அதாவது என்ன சவால், அதாவது நேருக்கு நேராக விவாதம் பண்ண கூப்பிடக்கூடிய ஆள் யார், சிஎம்மை கூப்பிட்றாரு, இல்லைன்னா துணை சிஎம்மை கூப்பிட்றாரு. அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நீ முதல்ல யார், நீ எங்கேருந்து வந்தவன், உனக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் பரவாயில்ல. ஏன் திருட்டுத்தனமா ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் கட்டிட்டு அந்த வீட்டில் இருந்தே ஒன்றை ஒதுக்கி வச்சுருக்காங்க. லாட்ரி மார்ட்டின் வீட்டில் அந்த பெண்ணை ஏமாற்றி அவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த அம்மா மனநிலை பாதிக்கப்பட்ட போது 10 வயசு குறைச்சி சொல்லி ஏமாற்றி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சார்லஸ் மார்ட்டினே உன்னை பற்றி, சார்லஸ் மார்ட்டின்னா அவருடைய அண்ணனே சொல்லியிருக்கார், அந்த குடும்பத்தில் உன்னை அமாவாசைன்னு சொல்லியிருக்காங்க. நீ உனக்கு யார் தகுதியானாலும் விட்டா ட்ரம்ப்பு கூட சவால் விட்டு விவாதத்துக்கு கூப்பிட போல இருக்குது அமெரிக்க அதிபரை. ஒரு சிஎம் இன்றைக்கி அவ்வளவு பக்குவமாக அந்த நாட்டை இந்தியாவிலே ஒரு சிறந்த முதல்வர்னு சொல்கிற அளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 6 கோடி மக்களால் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணவரை நீ விவாதத்துக்கு கூப்பிடுற. 6 மாதம் இருக்குமா நீ விஜய்கிட்ட 27 வருடங்கள் இருந்தவனா, கஷ்டத்தில் இருந்தவனா, துயரத்தில் அப்படியே ஆல்பங்களை தூக்கிட்டு தெரிஞ்சு படிப்படியாக ஆஃபீஸில் போய் வாய்ப்பு கேட்டு விஜய்க்காக உழைத்தவன். தெரியாமல் பேசுவாங்க எல்லாம். 27 ஆண்டுகள் இருந்த நான் கேட்குறேன், ஏன் கூட விவாதத்துக்கு வாதி என்ன, நீ எப்படி கள்ளலாட்டில் இருந்து எப்படி அவங்க குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சா, என்னென்ன தவறுகள் பண்ணியிருந்த அங்கே மருமகன் ஆகினா, எங்கெல்லாம் ஆட்டையை போட்டால் அதெல்லாம் பற்றி விவாதிப்போம். விஜய் பற்றி விவாதிப்போம். அவர் எப்படி வந்தார், அவர் எப்படி இந்த ஏழை மக்களுக்காக எப்படி என்ன செய்துக்கிட்டு இருக்காரு, அதை பற்றிலாம் நம்ம விவாதிப்போம். ஆனால் முதலமைச்சருக்கு 1000 வேலை இருக்கு இல்லையா, அவரை நீ சவாலுக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அவரை சவாலுக்கு கூப்பிடுற. இது மிகப்பெரிய தவறு, கண்டனத்துக்குரியது. எதை வேணாலும் பேசலான்னு நினச்சி இந்த ஆதவ அர்ஜுனா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எனக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும். இப்படி அதாவது தற்கொலைகள் நீ சொல்கிறது திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பணம் ஏதோ வகையில் ஒருத்தர் ஏமாற்றிட்டு வந்தால் எல்லா வகையிலும் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் உழைச்சி சம்பாதிக்கணும். நீங்கள் பணத்தை எப்படி சம்பாத்தியம் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இந்த ஃபேக் ஐடி, திருட்டு ஐடி, திருட்டுத்தனமான செய்திகளை சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு ஆதவ அர்ஜுனாவை போல உள்ளவங்களை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களும் ரசிகர்களும் யாராக இருந்தாலும் சரி அப்புறப்படுத்த வேண்டியவர் அவரெல்லாம். யார் சிஎம்முக்கு சவால் விடுறாரு, திருமாவளவனுக்கு ஏன்னா உங்களுக்கு 6 சீட்டு முக்கியமா, நீங்கள்லாம் ஏன்னா அங்கே இருக்கீங்கன்னு அவருக்கு அறிவுரை சொல்லி, இவர் யாருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை மட்டும் பத்திரிகையாளர்களை நீங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் உங்களை கூப்பிட்டது. கேள்விகள் எல்லாமே ஆரம்பிக்கு. சார் கேள்வி கேட்க உங்களுக்கு இதுதான் சார் ஒரு பணம் இன்கம் டேக்ஸ் ரைட்டுன்னா அந்த பணத்தை டேபிளில் 4 முக்கில் நின்று பேசி முடிக்கிறது திமிரு சார். அந்த அரசியல் அவங்களே சொல்கிறாங்க, இன்கம் டேக்ஸில் உள்ள அதிகாரிகள் சொல்கிறாங்க, கூட ஒருத்தன் இருக்கான் ஆடிட்டர்னு ஒரு திருட்டு பையன். அதான் ஒரு அதிகாரிகள்கிட்ட போய் எப்படி பேசணும், இதை முடிக்க முடியாதா இந்த விஷயத்தையும்? ஏன் சரி இந்த 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறதுக்கு என்ன, கெட்டுறதுக்கு என்ன? நீங்கள் கேஸ் போடுறீங்க, தப்பு உங்கள் மேலே. கேஸ் போய் எதுக்கு போடுறீங்க? சரி ஒரு அரசாங்கத்துக்கு தானே, சர்வீஸ்க்கு தானே அவங்க பண்ணுறாங்க. கட்டிட்டு போகிறதுல என்ன இருக்குது? தவறு எங்கே இருந்து என்னமா ப்ரூவ்? அப்பா மாதிரி தவறு செய்யலைன்னு சொல்கிறார், ப்ரூவ் பண்ணட்டு பார்ப்போம். தவறு செய்யலைன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா சார்? நாட்டு மக்கள் மீதும் அரசு மீதும் இந்த மக்கள் மீதும் நல்லா எண்ணம் உள்ளவங்க
கண்டிப்பாக மக்களுக்கு செய்வாங்க சார். அவர் என்னென்ன வகையிலலாம் எவ்வளோ திருட்டுத்தனங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு போக போக உங்களுக்கு தெரிய போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிருக்கு. மனைவி குற்றச்சாட்டு, எல்லாரும் அவர் கூட இருந்தவங்க குற்றச்சாட்டு, கூட இருந்த உதவியாளர் எப்படி நெஞ்சில் மிதிச்சாருங்கிற குற்றச்சாட்டுகள். ஏன்னா நடிகரை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க சார், இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கேரியரின் உச்சம்ங்கிறது சார் கேரியரின் உச்சனி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். கேரியரின் உச்சனி சொல்கிறீங்க. இந்த பையன் அவர் பையன் சார், பாவம் எங்கே இருக்கா, ஒரு படம் எடுத்து இன்னும் வெளியே கொண்டு வர முடியல. அந்த சஞ்சய்ங்கிற பையன் அவன் ஒரு கேரியருக்காக சாப்பாட்டுக்காக எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியாமல் கேரியர் அவனே கேரியருக்கு இது பண்ணிட்டு இருக்கிறான். நீ கேரியரின் உச்சன்னிட்டு இருக்க. அவன் பொண்ணு அங்கே போய் ஒரு பட்டம் வாங்க போயிருக்குது. அந்த பட்டம் வாங்க போகிற இடத்துக்கு கூட போக முடியாது. ஆனால் நீங்கள் வந்து கீர்த்தி சுரேஷுக்கு அங்கே வந்து பொங்கலுக்கு அரிசி அள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. பொங்கல் உங்கள் வீட்டில் கொண்டாட வேண்டியதுன்னு எந்த கலாச்சாரத்தை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கீங்க சார்? நீங்கள் விஜயை வந்து ஊழல்வாதின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் திமுக கட்சியில் இருக்கீங்க. திமுக கட்சி ஊழல் இல்லாத கட்சி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பாருங்க சார், திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா கட்சியிலையுமே ஊழல்களுக்கெல்லாம் எதுவும் கண்டுபிடிச்சி எதுவும் நீங்கள் சொல்கிறத வர நம்ப முடியாது. ஆனால் இந்த மக்களுக்கு நல்ல நிர்வாகம் பண்ணுறாருன்னுட்டு ஒரு இன்னைக்கு இந்திய அளவில் மிக சிறந்த ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நான் சொல்லலை, புள்ளி விவரங்கள் சொல்லுது. பொருளாதார ரீதியாக திமுகவிலிருந்து நிறைய பேர் சிறைக்கு போயிருக்காங்க சார். சிறைக்கு தவறுகள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கலாம் சார். நான் சொல்கிறது, நீங்கள் வரக்கு முன்னாலே உங்களுக்கு திருட்டு டிக்கெட்டு, திருட்டு லாட்ரி, நீங்கள் எதாவது டிக்கெட்டு என்னைக்கா ஒரு வார்த்தை எங்கேயா சொல்லியிருக்கீங்களா? பிளாக்கில் என் படம் டிக்கெட்டு விற்க மாட்டோம், என் டிக்கெட்டு வந்து பிளாக்கில் விற்றா நான் அனுமதிக்க மாட்டேன். ப்ரொடியூசர் எதுக்கு சொல்லணும் சார்? இப்போ இந்த ஹீரோ 200 நான் சொல்கிறேன் கேளுங்க, அது எப்படி சொல்ல மாட்டாங்க? நீங்களும் அப்படி தான். உங்கள் பையனும் படம் பார்க்க போவான், படம் பார்க்க போறவன 200 டிக்கெட் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினா பேசக்கூடாது. இதெல்லாம் பேசக்கூடாது. திமுக குடும்பத்து ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட நாங்க கரெக்ட்டா இந்த சார் நான் சொல்றது சார், திமுக பத்தி சார் ரொம்ப பேசுறீங்க சார். ஆமா, அரசியல் தான் சார். சார் இது இது பர்சனலா? டிக்கெட் விற்கிறது பர்சனலா? ஒருத்தர் அரசியல் கட்சிக்கு வந்த உடனே பர்சனல் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் டெமோக்ராட்டிக் டிக்கெட் நீங்க வந்து கூட்டி விற்கிற நியாயமா? யார் வித்தாலும் நியாயம், எல்லாரும் வித்தாலும் தப்பு தான். நான் சொல்றது, நீ ஒரு நாட்டு ஆள வரக்கூடிய ஆளு. அப்ப நாட்டு ஆண்டுக்கு ரெட் ஜெயண்டி எதுக்குறீங்களா சொன்னீங்க? யாரு டிக்கெட் யார் தப்பு பண்ணாலும் சரி, அவங்க வந்து அதை கண்டிக்கணும், அதுக்கு எதிராக போராடணும். அது யாராக இருந்தாலும் சரி. என்னுடைய கோரிக்கை தான். நீ சிஎம்மா வர போறனால உன்னுடைய ரசிகர்களுக்கு நீங்க எந்த 100 ரூபா டிக்கெட்னா 100 ரூபா தான், 200 ரூபா டிக்கெட்னா 200 ரூபா தான் நீங்க சொல்லணும். அது உங்களுடைய கடமைங்கிறத தான் நான் சொல்றேன். யாரு விஜயா? விஜய் சிஎம் வரட்டா சார்? புரியல. நீங்க வந்து சொல்லணுங்கிறேன். நீங்க ஒரு படம் பண்ணிக்கிற ஹீரோ தானே, என் படத்துக்கு எந்த டிக்கெட்டும் பிளாக்ல விற்க கூடாதுன்னு நீங்க சொல்லணும்னு நான் சொல்றேன் சார். இப்போ விஜய்க்கு திமுக இதுக்கு பாதிப்பு இருக்கு சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க நல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கண்டிப்பாக அவர்கள் வெற்றி சார். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் தற்கொலைகள் யார், தவறானவர்கள் யார், இது இந்த கிளாமருக்கெல்லாம் தமிழ் மக்கள் நாங்கள் என்னைக்குமே அடிபணிய மாட்டோம் என்பதற்கு கிளியரான விடை கண்டிப்பாக கிடைக்கும் சார். விஜய் கூட ஒரே ஒரு அதாவது விஜயோட குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நடிகையால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இருந்த காலத்துல இருந்தே அந்த நடிகையோட வந்து அந்த தொடர்பு இருந்ததா, பிரச்சனை இருந்ததா? சார் நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைக்கு வரும்போது நாங்கள்லாம் நல்ல ஆதரவாக நாங்கள் நல்ல அட்வைசராக இருந்தோம் சார். நாங்கள் இருக்கும்போது அந்த இது புலி படம் வர நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணால் கியூகுள்ளே எங்கேயே செக் பண்ணி பாருங்கள், எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எல்லாருடைய ஆலோசனைகளையும் நல்லபடியாக கேட்பார், செய்வார். ஆனால் என்னைக்கு ஒரு கெட்ட கும்பல்கள், ஒரு தீய சக்திகள், அவங்க அப்பா சொன்ன பிறகு ஒரு விஷ வலைகள் எப்போ உள்ளே வந்ததோ அன்னையிலிருந்து அவருடைய கேரக்டர் எல்லாமே டோட்டல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு சார். அது வந்து இந்த நாட்டு எதிர்காலத்தை பாதிக்கும், எதிர்காலத்துக்கு ஆபத்துங்கிறனால ஒரு சாதாரண மனிதன் இந்த தமிழ் மக்கள் மீது ஒரு அன்புள்ளவன் கொண்டவனால, இந்த தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவன் என்கிற முறையில் 40 பள்ளிக்கூடங்களை சொந்த செலவில் பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தவன் என்கிற முறையில் நான் ஒரு சாதாரண பிஆர்ஓ சார். நீங்கள் வேணால் பாருங்கள், அவ்வளோத்தையும் கல்வெட்டுகளோட காட்டுறேன். 40 பள்ளிக்கூடங்களுக்கு கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடலையும் கட்டி கொடுத்துருக்கேன் என்னுடைய சுய உழைப்பில். கூகுள்லேயே இருக்குது, கூகுளில் கூட போய் பாருங்கள். ஆனால் நீ என்ன செய்தான்னு ஒரு ரெக்கார்டை காட்டுங்க. நீங்கள் செய்துக்கிட்டு மக்கள்கிட்ட போராடுங்க. அதனால் விஜய் அவர்கள் வந்து அந்த காலத்தில் இருக்கும்போது நாங்கள் ஒழுக்கத்தை, நாங்கள்லாம் கடின உழைப்பு, விவசாய குடும்பத்தில் பிறந்தோம் சார். சார் கில்லி படத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கல, அதை வந்து நிப்பாட்ட வேண்டியது இப்போ தானே பூதகரமாக இருக்குது சார். இப்போ ஒரு விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு புகார் கொடுக்குறாங்க, விவகாரத்துக்கு விளக்குக்கு வராங்க. அதுக்கப்புறமா அது அவங்கள கூட்டிகிட்டு வராமல் இருக்கலாம்ல? அப்போ அவங்கள வெறுப்பேற்றுறக்கா, இல்லை இந்த குடும்பத்தை வெறுப்பேற்றுறக்கா, இல்லை தமிழக மக்களை முட்டாளாக்குறக்கா அவர் கூட்டிகிட்டு வராரு? இது நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. சார், இப்போ கேஸ் விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்றாருன்னா அந்த தொகுதியில டைரக்டா அவர் ஏத்து நிக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு? எனக்கு தலைமை, அதாவது முதலமைச்சர் அவர்கள் தலைமை எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தால், கட்டளையிட்டால் விஜய் நிற்கிற தொகுதியில் நான் எதிர்த்து போட்டியிடுவேன். விஜய் நிற்கிற எத்தனை பேரை நீங்கள் அவர்கள் களத்தில் இறக்கினாலும் சரி, 234
தொகுதிகளிலும் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன். எதற்கு என்றால் இந்த நாட்டில் தவறானவர்கள் வந்துடக்கூடாது. வேறு எந்த கட்சினாலும் வரட்டும். ஆனால் விஜய் மாதிரி ஒரு வேலையை பார்க்க மாட்டார் சார். வீட்டுக்குள்ளே படுத்துக்கிடுவார் போய். அவர் பார்க்க முடியுதா யாராவது போய்? செங்கோட்டையனே புலம்பிகிட்டு இருக்கிறாராம், தெரியாமல் சின்ன பசங்களும் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ட்டு. விளையாட்டு பசங்க நீ தெரியாமல் வந்துட்டேன்னு அவரே புலம்பிகிட்டு இருக்கிறாரா? அதே எது சார் அவங்க என்ன இல்லை, அது அவங்க சொல்லட்டும் சார். அவங்க வாங்கினால சொல்லணும். அதாவது த்ரிஷாவை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கிறதான். அப்போ அதுக்கு பழி வாங்குறதுங்கிற மாதிரி தானே அந்த அந்த இடத்துல கூட்டிகிட்டு வர்றது. அந்த அம்மாவுக்கு வெறுப்பு ஏற்றுறதுக்கு கொண்டு வந்ததுன்னு அதனால தான் சொல்கிறேன். நம்ம எந்த உலகத்தில் இருக்க சார் தோழியாவா இருக்கலாமா? அந்த அம்மா இவ்வளோ ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொல்லி ஒரு மனைவி சொல்கிறாங்க சார். சார் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. காலங்கள் வரும்போது அவங்க மனைவி எப்படி உண்மைகளை சொன்னாங்களோ அதே மாதிரி நாங்களும் உண்மைகளை வெளியே சொல்லுவோம். இல்ல நம்ம கேம்பிங் இல்ல சார். போ ஒவ்வொன்றா தெரியும். இப்போ ஒவ்வொன்றா தெரியுது இல்லையா? இந்த அதாவது இந்த பூனை வெளியே வந்துட்டு சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒவ்வொன்றா வருதா? இதுக்கு முன்னால் அவரை பற்றி தெரிஞ்சுதா? இன்னைக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியுது இல்லையா? இவர் வேலைக்கு ஆகாது, இவர் வந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்து, இளைஞர்களுக்கு ஆபத்து. நான் ரொம்ப படித்து சொல்கிறேன் சார். பாவம் சார், அப்பாவிகள் சார். இளைஞர்களை திரும்ப தப்பாக வழி நடத்தி. அன்றைக்கி பாருங்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுற பையன் வந்து இந்த ஒரு கதையும் சொல்லிடுறேன். ஆட்டோ ஓட்டுற பையன் 4 மாநாட்டுக்கு போனான்னா கந்து வெட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டான். அந்த ஹஸ்பண்ட் எங்கே போனான்னு தெரியாது. அந்த பொம்பளை பாம்போல என் புருஷன் இப்படி கட்சியில் இருந்தார், இப்படி அவர் பணத்தை இழந்து போயிட்டார். இதே மாதிரி பலருடைய கதை என்கிட்ட இருக்குது. அந்த கதைகளில் ஒரு 5 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரில் பாருங்கள், 2 பசங்க, ஒருத்தன் படிச்சுட்டு இருக்க பையன், அவன் மேலே எஃப்ஐஆர். இன்னொருத்தன் வெளிநாட்டுக்கு போகணும், அவன் மேலே எஃப்ஐஆர். அந்த அப்பா அம்மா போய் அங்கே போய் கதறாங்க, போய் எஃப்ஐஆர் போட்டுறாங்கன்னு. யாராவது ஒரு தற்கொலைகள் இருந்து எவனா ஒரு தலைவர்களை எவனோ ஒருத்தன் போய் அந்த அணில் குஞ்சுகள் யாராவது போய் அவங்கள மீட்டு எடுக்க யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. அந்த பால் வித்தவர் ஐசியூவில் அந்த ஆள் தான் அங்கே போய் இருக்கார். பாம்போல் காவல் இருக்கார், தாடி வெள்ளை தாடி வச்சுட்டு பாம்போல போய் இருக்கிறாரு அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு. இந்த தரித்திரம் பிடிச்ச நிலை இந்த நாட்டுக்கு தேவையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதுக்காக தான் பேசுனேன். நன்றி. 2021 சார் 13 கட்சியோட கூட்டணி. இப்போ 2026 21 கட்சிக்கு மேலே கூட்டணி வச்சிருக்காங்க. இது விஜய் மீதான பயமா? அதிமுக யார் மேலே உள்ள பயம் இல்லை சார். நல்லவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. வெற்றி யாருக்குன்னு தேர்தல் களம் முடிவு பண்ணட்டும். நன்றி. சொல்றேன் சார், ஒரு 10 பேர் நின்றுட்டு நான் அதை அப்படி பண்ணிடுவேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், இப்பெல்லாம் இப்படி பேசின உடனே இந்த நாடு மக்கள்லாம் திரும்பி கலாச்சாரத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதியில விஜய் முதல் அத்தனை வரை டெபாசிட் இழப்பார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் போகலன்னா பிடி செல்வகுமார் யாருன்னு நீங்க கேளுங்க சார். இந்த விஜய் ஊழல்வாதியா சித்தரிக்கிறது அமலாக்கத்தோட சோதனை